வணக்கம். தொகுப்பு வாசிப்பது ஸ்ரீ விஷ்ணு நாயுடு வாசுதேவன். இன்றைய செய்தி: மலேசியாவில் தமிழ் மொழியில் கல்வி. மலேசியாவில் தமிழ் கல்வி மிக முக்கியமான ஒரு பகுதியை வகிக்கின்றது. குறிப்பாக மலேசியா தமிழர்கள் மற்றும் இந்தியர்களின் பண்பாட்டு தழுவல், மொழி மற்றும் மரபுகள் பேணி காக்கும் வகையில் இதோ சில குறிப்புகள். மலேசியாவில் தமிழ் கல்வி தேசிய அளவிலும் தனியார் பள்ளிகளிலும் வழங்கப்படுகிறது. தேசிய பள்ளிகளில் தமிழை பயிற்றுவிக்கும் வகுப்புகள் உள்ளன. மேலும் தமிழ்மொழி மட்டுமே பாடமாக கற்பிக்க வேண்டும். தமிழ் பள்ளியில் தமிழ் நேஷனல் ஸ்கூல்ஸ் செயல்படுகின்றன. இந்த பள்ளிகள் மாணவர்களுக்கு தமிழ்மொழி, இலக்கியம் மற்றும் தமிழ் பண்பாட்டை கற்பிக்கின்றன. மலேசிய அரசு தமிழ் கல்வியை வளர்ப்பதில் குறிப்பாக பங்கு பெறுகின்றது. மேலும் தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றது. தனியார் துறையிலும் தமிழ் மொழி கற்றல் மற்றும் கற்பித்தல் பல அமைப்புகள் மாதாந்திரம் தமிழ் வழிகாட்டுதல்கள், போட்டிகள் மற்றும் மற்ற நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. மொழி பாதுகாப்பு, பண்பாட்டு அறிவு மற்றும் சமூகத்தின் பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்காக மலேசியாவில் தமிழ் கல்விக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் உள்ளன. மலேசியாவில் தமிழ் கல்வி என்பது மலேசிய தமிழர்களின் அடையாள பாதுகாக்கவும் தமிழ் மொழியின் வளர்ச்சியை நிலைநிறுத்தவும் முக்கியமான பங்களிக்கின்றது. மலேசியாவில் தமிழ் கல்வி என்பது அங்கு வாழும் தமிழர்களின் மொழி, பண்பாடு மற்றும் மரபுகளை காக்கும் ஒரு கருவியாக உள்ளது. தமிழ் பள்ளிகள் தமிழ் மொழி கற்று மட்டுமல்லாமல் தமிழர்களின் பண்பாட்டை அறியவும் வரலாற்றை மாணவர்களுக்கு வழங்குகின்றது. மலேசியாவில் தமிழ் கல்வி தொடர்ந்து பல சவால்கள் எதிர்கொண்டன. மாணவர் எண்ணிக்கையின் குறைவு, நிதி ஆதரவு பற்றாக்குறை மற்றும் முறையான கல்வி பொருளாதார அமைப்பு ஆகியவை முக்கிய சவால்கள் உள்ளன. எனினும் தமிழ் சமூகத்தின் ஆவல், அரசு உதவி மற்றும் சமூக அமைப்புகளின் செயல்பாடுகள் மூலம் தமிழ் கல்வியை நிலைநிறுத்துகின்றன. இறுதியாக, மலேசியாவில் தமிழ் கல்வி தமிழர் சமூகத்தின் அடையாளத்தை, மொழியை மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கும் ஒரு முக்கிய கருவியாக இருந்து வருகின்றது. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீ விஷ்ணு நாயுடு. நன்றி.